வணக்கம், வெல்கம் டு IQ Study, Unique Approach of Teaching. Today, 10th standard Mathsல exercise 7.1ல இருக்க 7th and 8th question இந்த செஷன்ல வந்து நாம பார்க்க போறோம். 7th question, the ratio of radii of two right circular cones of same height is 1:3. Find the ratio of curved surface area when the height of each cone is 3 times of the radius of the smaller cone. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள். இப்போ நான் டயக்ராம் வச்சு நான் அதை வரைஞ்சி காட்டுறேன். அப்போ தான் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெண்டு கோனை வந்து வரைய போகிறேன். வரையலாமா? ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோன். லெட் மீ ட்ரா ஹியர். ஒரு சின்ன கோனு, மூணு வந்து பெரிய கோன். ரெண்டு கோன் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கேள்வியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஃப்ரம் தி கிவன் டேட்டா ரேடியஸ் வந்து என்னது, அதாவது ரேடி ஆஃப் டூ ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் சேம் ஹைட் வந்து சேம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹைட் சேம் அப்படின்னா கோன் இந்த மாதிரி வராது. ஓகேங்களா? இந்த கோனை வந்து நான் அழிச்சிடுறேன். இல்லை ஹைட் சேமா இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ ஃப்ரம் திஸ் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேடியஸ் ஒரு கோனுக்கான ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டாங்க. ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு கோனுக்கான ரேடியஸ் வந்து நான் 1r அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ இன்னொரு கோனுக்கான ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 3r. ஓகேங்களா? அடுத்து இங்கே எழுதுகிறேன், கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை எழுதுகிறேன். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ரேடியஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு கோன் r1 இஸ் ஈக்குவல் டு எனக்கு 1r அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி r2 இஸ் ஈக்குவல் டு 3r. அடுத்து பாருங்கள், ஹைட்ன்றது என்னது, 3 டைம்ஸ் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி என்ன கோன், ஸ்மாலர் கோன். இப்போ ஹைட்ன்றது 3 டைம்ஸ் தி ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் கோன். ஸ்மாலர் கோன்ன்றது என்னது, எனக்கு இதுதான் r1, இதுதான் ஸ்மாலராக இருக்குது. இப்போ 3 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ்ன்றது 3 டைம்ஸ் ஆஃப் r. இப்போ இதுதான் வந்து ரெண்டுத்துக்குமே ஹைட்டு. இப்போ இந்த ஹைட்டுமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3r. இப்போ இதுக்குமே ஹைட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்குமே வந்து 3r. ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறாங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஒரு ரேஷியோ. இப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டு கோனுக்கு போடுறேன். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கோன் ரேஷியோன்றதால டிவைடட் பை கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி செகண்ட் கோன் அப்படின்னு சொல்லி போடலாம். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி செகண்ட் கோன். இப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியானா பை ஆர் எல் டிவைடட் பை பை ஆர் எல். ஃபஸ்ட்டு கோனுக்கு 1 சொல்லி போட்டுக்கிறேன், செகண்ட் கோனுக்கு 2 சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு என்னென்ன தெரியும், ஃப்ரம் தி கிவன் கொஸ்டின் எனக்கு r1 தெரியும், r2 தெரியும், r1 தெரியும், r2 தெரியும். h1 h2 ரெண்டுமே சேம் தான், ஏன்னா வந்து ரெண்டு ஹைட்டுமே சேம்னு சொல்லி கொடுத்துறாங்க. இப்போ எனக்கு என்ன தெரியாது, எல் தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லை வந்து கண்டுபிடிக்க போகிறேன். டு ஃபைண்ட் L1, L1ன்றது என்னது, ஸ்லாண்ட் ஹைட். இப்போ ரூட் ஆஃப் ரேடியஸ் ஸ்கொயர் ப்ளஸ் h1 ஸ்கொயர். இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னது, the value of r which is nothing but what, r ஓட வேல்யூ வந்து அப்படியே நான் போடுறேன், r ஸ்கொயர் அப்படியே போட்டுட்டேன், ப்ளஸ் h ஓட வேல்யூ என்னது 3r ஸ்கொயர். 3 டைம்ஸ் ஆஃப் r ஸ்கொயர்ன்றது என்ன வரும், சாரி r ஸ்கொயர் ப்ளஸ் 3 3 9 டைம்ஸ் ஆஃப் r ஸ்கொயர்னு வருது. இப்போ which is equal to what, எனக்கு 10 டைம்ஸ் ஆஃப் r ஸ்கொயர். அப்போது ரூட் 10r. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு L1 வந்து கண்டுபிடிச்சாச்சு, ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் கோன். அதே ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி செகண்ட் கோன் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் r2 ஸ்கொயர் ப்ளஸ் h2 ஸ்கொயர். இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா r2 ஓட வேல்யூ என்னது, த வேல்யூ ஆஃப் r2 இஸ் வாட், எனக்கு 3r. இப்போ 3r த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் h ஓட வேல்யூ என்னது, h ஓட வேல்யூ எனக்கு 3r. இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 9r ஸ்கொயர் ப்ளஸ் 9r ஸ்கொயர். இப்போ ரெண்டு ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா 18 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? அப்போ இந்த 18 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 18r ஸ்கொயர். திஸ் 18 கேன் பி ரிட்டன் அஸ் வாட், 9 into 2 டைம்ஸ் ஆஃப் r ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இதை நான் வெளியே இருக்கும் போது 3 3s are 9, அப்போ 3 வெளியே வந்துடும், r ஸ்கொயர் வந்து 6 ஒரு வெளியே வந்துடும். அதே மாதிரி 3r ரூட் 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, 10r வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3r ரூட் 2ன்னு வந்திருக்கு. இப்போது இவங்க கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரெண்டுமே சொல்லியிருக்கிறதால டேரெக்டாக வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்.
அப்போ curved surface area of first cone divided by curved surface area of the second cone which is equal to pi r1 L1 divided by pi r2 L2. The value of r1 வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ணவே தேவையில்லை இல்லைங்களா. பை ஒன் ஃபஸ்ட்டு பை ஒன் ரெண்டு பையுமே கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணியாச்சு. அப்புறம் r1ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃப்ரம் தி கொஸ்டின் 6, அதே மாதிரி r2ஓட வேல்யூ 3r. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். r1ஓட வேல்யூ 6, இது வந்து 3r. அதுக்கப்புறம் இன்டூ L1ஓட வேல்யூ என்னது? L1ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், ரூட் ஆஃப் 10r. அப்போது ரூட் 10r இன்டூ கீழே L2ஓட வேல்யூ என்னது? The value of L2 is what? எனக்கு 3 times of r into root 2. இப்போ அப்படியே நான் போகிறேன் into 3 times of r into root 2. இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பாருங்க, இந்த r gets cancelled, இந்த r gets cancelled. அப்போது எனக்கு ரூட் 10 வந்து நான் என்ன எழுதலாம், ரூட் 5 into root 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி கீழே பாருங்கள் 9 into root 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போது ரூட் 5 into root 2ன்னு சொல்லி மேலே தனித்தனியாக எழுதலாம். டிவைடட் பை 9 into root 2. 3 மல்டிப்ளை பண்ணிட்டால, அதனால் 9ன்னு சொல்லி ஆயிடுச்சு. இந்த ரூட் 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ரூட் 5 டிவைடட் பை 9. இவங்க என்ன எதில் கேட்டிருக்காங்க? ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. therefore the ratio of curved surface area of two cones is என்ன அப்படின்னா ரூட் 5 is to 9. That's all. Eighth question. The radius of the sphere increases by 25%. Find the percentage increase in the surface area. Very very simple. இப்போ ஸ்பியர் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி இருந்தது ஒரு ஸ்பியரு. இப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பியரோட ஏரியா வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா இப்படி ஆகிடுச்சு. 25% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பெருசாகிடுச்சு கொஞ்சம். ஓகேங்களா? இப்படி ஆகிடுச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். கேள்வி என்ன? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. வெரி வெரி சிம்பிள். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாட் ஐம் கான்ட் அப்படின்னா ஆல்ரெடி இருந்தது. ஓகேங்களா? ஆல்ரெடி இருந்த ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 6 இருந்தது. பாருங்கள், ரேடியஸ் தான் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி 6 இருந்தது. இதை இங்கே வரைகிறேன். இப்போ இங்கே ரேடியஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 6 இருந்தது. இப்போ இங்கே என்ன ஆகிடுச்சு? ரேடியஸு r + 25%. 25% ஆஃப் r. இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா r + 25%, 25 டிவைடட் பை 100 டைம்ஸ் ஆஃப் r அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இதிலேருந்து r நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 + இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது 4, 5 டைம்ஸ் என்ன வருது எனக்கு? 1 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி வருது. 25 1s are 25, 25 4 தான் 100. இப்போ ஃப்ரம் திஸ் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு r 5/4 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இருக்க ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5/4 டைம்ஸ் ஆஃப் r. ஆல்ரெடி இருந்தது எவ்வளோ? ஆல்ரெடி இருந்தது 6. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5/4 டைம்ஸ் ஆஃப் r அப்படின்னு சொல்லி ரேடியஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வரைக்கும் நமக்கு எந்த டவுட்டும் இருக்காது. இப்போ கேள்வி என்ன பாருங்கள், கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தானே கேட்குறாங்க. இங்கே சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லி தனித்தனியாக எதுவும் கிடையாது, ஒன்றே தான். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா நம்ம என்ன சொல்லுவோம், மேல் பார்ட் கீழ் பார்ட் கன்சிடர் பண்ணிப்போம். பட் இது உருண்டையாக இருக்கிறதுல மேல் பார்ட் கீழ் பார்ட் தனித்தனியாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ இது சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எழுதுங்க பாருங்க. சர்ஃபேஸ் ஏரியா 1 இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா 4πr². இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன், இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் ஆஃப், அதே மாதிரி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 4 டைம்ஸ் ஆஃப் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கூட நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் இது எப்பவுமே மறக்கவே கூடாது. இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள், ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னா πr². இதான் நான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து பாருங்க, எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 தான், அதனால் அப்படியே வந்துருச்சு. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா 2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 4 டைம்ஸ் ஆஃப் πr². இங்கே ரேடியஸ் என்னது? எனக்கு ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5/4 ஆர்னு வந்திருக்கு. அப்போது 5/4 டைம்ஸ் ஆஃப் r the whole square, which is equal to what? எனக்கு 4π into 25 divided by 16 times of r² அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து பாருங்க, நான் what I'm going to do அப்படின்னா 4πr² 25 divided by 16 இதை தனியாக அப்படியே நான் அடிச்சுக்கிறேன். இதில் எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணலை. ஓகேங்களா?
இப்போ என்ன கேள்வின்னு சொல்லி பாருங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்குறாங்க. இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தானே கேட்குறாங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது டிஃப்ரென்ஸ். இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ 25/16 ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னது 4πr² மைனஸ் ஆஃப் ஆல்ரெடி இருந்தது இது, இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ், டிவைடட் பை ஆல்ரெடி இருந்தது. ஆல்ரெடி என்ன இருந்தது இதுதான் 4πr². ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தது ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது அதெல்லாம் டிவைட் பண்ணணும். இன்டூ 100. இந்த ஸ்டெப்பை நம்ம மறந்துடவே கூடாது எப்போவுமே. ஓகேங்களா, இன்டூ 100. இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் தி மேல் ஸ்டெப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 4πr² காமனாக இருக்குது. இப்போ 4πr² நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 25 டிவைடட் பை 16 மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை 4πr² அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இன்டூ 100. அப்போ 4πr² கெட்ஸ் கேன்சல்டு. அப்போ எனக்கு என்ன வருது 25 டிவைடட் பை 16. நான் அடுத்த பேஜில் எழுதிக்கிறேன் 25 டிவைடட் பை 16 மைனஸ் 1 இன்டூ 100 இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வரும் 25 மைனஸ் 16 டிவைடட் பை 16 இன்டூ 100. அப்போ இதுலேருந்து பாருங்கள் 25ல் 16 போயிடுச்சு அப்படின்னா 9 டிவைடட் பை 16 இன்டூ 100. ஓகேங்களா. இப்போ நான் இதை கேன்சல் பண்ண போகிறேன். 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 4 டேபிளில் கேன்சல் பண்ண அப்படின்னா இது 4 இங்கே 20 அப்படின்னு சொல்லி ஆகிடுமா. 20 4 டேபிளில் 5 இங்கே 25ன்னு சொல்லி ஆகிடும். ஓகேங்களா. இங்கே என்ன 2ன்னு சொல்லி வரும். 4 5 25 இல்லைங்களா 25 ஆகிடும். இப்போ பாருங்கள் டேரெக்டாக இதே திருப்பி அகைன் நான் கேன்சல் பண்ண போகிறேன். 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 4 6 24. அதுக்கப்புறம் பாருங்கள் 1 ரிமைண்டராக இருக்கும். பாயிண்ட் வச்சேன் அப்படின்னா எனக்கு 0ன்னு சொல்லி ஆகும். அப்போது எனக்கு 4 2s 8 அகைன் 2ன்னு வரும் 6.25. அப்போது 9 into 6.25 9 into 6.25 நான் மல்டிப்ளை பண்ணேன் இன்டூ 100 இருக்குல்ல. இன்டூ 100 தான் இப்போ கேன்சல் பண்ணது. எஸ் தட்ஸ் ஆல். 9 into 6.25 நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 56.25% அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இப்போ கேள்வி என்ன, இங்கே ஆல்ரெடி இந்த ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போது எவ்வளோ வந்து சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 56.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கான செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.